மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சீனியர் டிஐஜி கிட்சிரி ஜெயலலிதனுடைய இடமாற்றத்திற்கு காரணம் அல்மேதாவினுடைய படுகொலையா? அப்படியா இருந்தால் டாக்டர் ஷாபிக்கு எப்போது நீதி கிடைக்கும்? மெகசின் சிறைச்சாலையினுடைய வன்முறை ஒரு சதி, யார் பின்புலத்தில் எதற்காக செய்தார்கள் என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட மக்களை பாதுகாக்கவே ஜனாசா எரிப்பு என்ற நியாயத்தை இப்போது கூறுகிறார் நாமல் ராஜபக்ச என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. தென் மாகாணத்தினுடைய சீனியர் டிஐஜியாக இருக்கிறவர் தான் கிட்சிரி ஜெயலலித். இவரை தேசிய போலீஸ் சேவைகள் ஆணைக்குழு அதிரடியாக சப்ரகமுவ மாகாணத்தினுடைய சீனியர் டிஐஜியாக இடமாற்றம் செய்து வைத்தது தான் நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக இருந்தது. எதற்காக இந்த இடமாற்றம், எதற்காக இந்த அதிரடி மாற்றம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் இருவரும் இணைந்து வழங்கிய புகார், அதை அடிப்படையாக வைத்துத்தான் இப்போது தேசிய போலீஸ் சேவை ஆணைக்குழு இப்போது சீனியர் டிஐஜிக்கு இப்போது அதிரடி இடமாற்றத்தை வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக இவருக்கு எதிராக புகார் வழங்கினாங்க, என்ன வகையான புகார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லொக்குபெட்டியினுடைய சூட்டராக இருந்த அல்மேதா படுகொலையினுடைய விசாரணைகள் சுயாதீனமாக இருக்கணும், அதற்கு எந்த ஒரு இடையூறும் தலையீடும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது மேல் மாகாணத்தினுடைய சீனியர் டிஐஜிக்கு அதிரடியான இடமாற்றத்தை இப்போது வழங்கியிருக்கிறாங்க. குறித்த படுகொலைக்கு பின்புலமாக இவர் இருந்தாரா என்ற பலத்த சந்தேகமும் விசாரணையில் தெரிய வந்ததன் காரணமாகத்தான் இப்போது அதிரடியாக இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கு. அல்மேதாவுடைய படுகொலை எப்படி நடந்துச்சு, இதன் பின்புலமாக எப்படி போலீசார் சிக்கிக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்மேதா கடந்த ஜூன் மாதம் 23ஆம் திகதி கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு கொங்கிரீட் கட்டையும் அவருடைய மேனியில இணைத்து கட்டப்பட்ட நிலையில உடம்பே சிதைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இவருடைய பிரேதம் கண்டெடுக்கப்படுது. மருத்துவ அறிக்கை என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்மேதா சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த அறிக்கை குறிப்பிட்டது. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை அடுத்து போலீஸ் பரிசோதகர் ஒருவர் இந்த ஒரு காரியத்தை பண்ணியது போலீசார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊடகங்கள்ல தெரிவிச்சிட்டாரு. உடனடியாக குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் வகையில போலீசார் மீது பழிய போடுறீங்களா, போலீசாருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவரை உடனடியாக பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பதிவாகுது. ஊடகங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. உடனடியாக இந்த ஒரு விஷயம் சிஐடிக்கு மாற்றம் பெற்று விசாரணைகளை துரிதப்படுத்தினாங்க. இந்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்மேதா படுகொலை செய்யப்படுவதற்கு முதல் காலி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவருடைய போலீஸ் நிலையத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். இந்த ஒரு விஷயம் குறித்து ஒரு கைதி மிக முக்கியமான சத்திய கடதாசியை நீதிமன்றத்துக்கும் வழங்கியிருந்தாரு. அல்மேதா காலி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடுதான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. விசாரணையில் தெரிய வந்த மற்றொரு திடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாள உலக கும்பல்களின் தலைவனாக இருக்கின்ற கொஸ்கொட சுஜி என்றவனுடைய தேவைக்காக கன்றுக்கு அடிப்படையிலான் இந்த ஒரு படுகொலையை போலீசார் செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதற்கட்ட விசாரணையில அறிஞ்சு கொண்டாங்க. ஏதோ ஒரு உயர் அதிகாரியினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. கொஸ்கொட சுஜிக்காக இயங்கிய அந்த உயர் அதிகாரி யாரு, இதன் பின்னணியில பல்வேறு உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே சீனியர் டிஐஜி கிட்சிரி ஜெயலலித்துக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இதுதான் முதலும் இறுதியுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இவர்தான் போலியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரட்டி டாக்டர் ஷாபியை சிறைக்கு அனுப்பி வச்சவர். திவையின பத்திரிகை வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒரு வைத்தியர் 4000 பௌத்த தாய்மார்களுக்கு கட்டாய கருத்தடையை செய்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. குறித்த பத்திரிகையாளர் விசாரணைக்கு உட்படுத்திய போதுதான் இந்த தகவலை தனக்கு வழங்கியது குறித்த டிஐஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. திட்டமிட்டு போலியான சாட்சிகள் திரட்டப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றாங்க. இறுதியில டாக்டர் ஷாபி நிரபராதி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. எந்தெந்த தாய்மாருக்கு டாக்டர் ஷாபி அவங்க பிரசவம் பார்த்தாங்களோ அந்த பெண்களுக்கு இறுதியில குழந்தை பாக்கியம் கிடைத்திருது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் டாக்டர் ஷாபி குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுக்கு பிற்பாடு 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு உடனடியாக கிட்சிரி ஜெயலலித் என்ற டிஐஜி சீனியர் டிஐஜிக்கு எதிராக போலீஸ்மா அதிபரிடமும் அதுபோக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரிடமும் தனக்கு கிடைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை அளிச்சிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த விசாரணைகள் இன்னும் தொடங்கப்படலை. டாக்டர் ஷாபிக்கு நீதி கிடைச்சிருந்தால் இந்த அல்மேதா உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ஷாபி இந்த வைத்தியத்துறை எவ்வளவு தூரம் நேசிச்சாரு, இதய சுக்தியோட செயல்பட்டார் அப்படின்றதுக்கு 2 காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று நிலுவையில் தமக்கு கிடைத்த அந்த சம்பளத்தை
கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை வந்து மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்ட அந்த காலத்துல வந்து மருத்துவத்துறைக்கு வழங்கி வச்சாரு. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்துல வந்து ஒரு பிரசவ வலியினால் வந்து ஒரு தாயும் சேயினுடைய உயிர் போகின்ற சூழ்நிலை தனது காதுக்கு எட்டிய போதும் நோன்பு திறக்கின்ற அந்த வேலையை அப்படியே ஒரு பக்கம் வைத்துவிட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று அந்த தாயையும் சேயையும் காப்பாற்றிய சம்பவமும் பெரிதளவுல பேசப்பட்டது. இப்படி மருத்துவத்துறையை நேசிச்சு மருத்துவத்துறைக்காக வாழ்ந்து மருத்துவத்துறைக்கான கௌரவத்தை கொடுத்த டாக்டர் ஷாபி மீதுதான் பல்வேறு பழிகளை போட்டு சிறையில் வைத்தது மட்டுமல்லாம அவருக்கு எதிரான பல்வேறு இனவாத மதவாத செயற்பாடுகள் எல்லாம் குறித்து சீனியர் டிஐஜி முன்னின்று செஞ்சிருக்கிறாரு. இப்போது தெரிகிறது டாக்டர் ஷாபி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கிறாரு. சட்டத்தை ஒழுங்கை காக்க வேண்டிய சீனியர் டிஐஜி தரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் எவ்வகையான கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் அளந்து பார்ப்பதற்கான மிக சிறந்த ஒரு வாய்ப்பு தான் இது. டாக்டர் ஷாபியினுடைய இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்புலமாக ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை கிடையாது. முழுக்க முழுக்க இனவாதமும் மதவாதமும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருப்பதனால பதவி பட்டம் தராதரம் பார்க்காம இவருக்கு எதிராக இந்த இனவாத கருத்துக்களை விதைச்சி இவ்வளவு தூரம் செயற்பட்ட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள சீனியர் டிஐஜி இவங்களுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகசின் சிறைச்சாலையுடைய வன்முறை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு வன்முறை அப்படின்னு ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களையும் பல்வேறு போதை வர்த்தகத்தில் போதை கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கொஸ்மல்லி தான் இதுக்கு பின்புலமாக இருந்து இந்த ஒரு சம்பவத்தை செய்து முடிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. மெகசின் சிறைச்சாலையில் கொஸ்மல்லியினுடைய சகாவான முகமது அஸ்மான் தான் இந்த ஒரு வன்முறையில படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முகமது அஸ்மானை பொறுத்தவரை அவர் சந்தேக நபராக இருப்பதோட கொஸ்மல்லியினுடைய குற்ற பின்புலங்கள் தெரிஞ்சவர், அவர் சாட்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில சாட்சி இந்த சோழியை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல கொஸ்மல்லி இந்த ஒரு வன்முறையை தூண்டிவிட்டாரா அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த கால ஆட்சியாளர்களோட பாதாள உலக கும்பல் நெருக்கமான உறவு இருந்தது, நகையும் சதையும் போன்ற உறவுகள் இருந்ததுனால ஒருவேளை ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அரசியல்வாதிக்கு தேவையானதையும் செய்து கொள்வோம், அதுக்குள்ள தமக்கு தேவையானதை செய்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை செய்து முடித்தார் என்ற பல்வேறு துருவங்கள்ல இப்போது சிஐடியினர் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. அதுபோக 3 குழுக்கள் வந்து இப்போது சிறைச்சாலையினுடைய வன்முறைகள் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்கும்படி அரசு நிறுவியிருக்கிறது. அந்த குழுக்களுடைய விசாரணையில் என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் வந்து சஜபேயினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார சிறைச்சாலை வன்முறைகளுக்கு பின்னால் என்பிபி அரசு இருப்பதான சந்தேகம் தமக்கு இருப்பதாக ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலை வன்முறைகளை காரணமாக காட்டி அவசரகால சட்டத்தினை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை அரசு ஆக்கிக் கொள்ளுமோ என்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாக சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு கருத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் கருத்து சொல்றாங்களே தவிர அதில் யதார்த்தம் இருக்குதா, உண்மை இருக்குதா, நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்ற எந்த ஒரு விஷயங்களையுமே கருத்தில் கொள்ளாமல் தான் அரசு செய்கின்ற எல்லா விஷயங்களும் விமர்சிக்கணும். அரசு மீது பழிய போட்டுதான் தமது தொழில் 5 வருஷத்துக்கான தொழில் அப்படின்ற மாதிரி தான் இப்போது எதிர்க்கட்சிகளுடைய செயற்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் சிறைச்சாலை வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டியது நிச்சயமாக அரசு அதை தடுப்பதற்கான வழிகளை செய்யும் என்பது தெரிய வருது. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச இப்போது ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு கருத்து தான் இப்போது பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பாதுகாக்கவே கொரோனா காலத்துல வந்து வியத் மக என்று சொல்லப்படுகின்ற குழு ஜனாசாக்களை எரித்தது, அதற்கான நடவடிக்கை எடுத்தது. இந்த ஒரு ஜனாசா எரிப்பின் காரணமாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து எம்மை பற்றி தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அது எமக்கு மிகுந்த மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே ஜனாசா எரித்ததனால் அவருக்கு மன உளைச்சல் வந்ததா, மன ஆத்திரம் வந்ததா, மனக்கவலை வந்ததா, அல்லது ஜனாசா எரித்தது குறித்து முஸ்லிம் சமூகம் தவறான ஒரு புரிதலில் இருக்காங்க என்பது இவருக்கு மன உளைச்சலை கொடுத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம் சமூகம் தவறாக புரிந்ததன் காரணம் அவருக்கு மன உளைச்சலை மன ஆத்திரத்தையும் கவலையும் கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பார்வையில வந்து ஜனாசா எரிப்பு என்பது நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலை தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது நியாயப்படுத்தியிருக்கிறாரு. ஜனாசா எரிப்பு என்பது தவறானது, இதற்காக முஸ்லிம் சமூகத்திடத்தில் மொட்டுக்கட்சி உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கேட்குது அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு அறிக்கையெல்லாம் விட்டவங்க இப்போது வந்து ஜனாசா எரிப்பு வந்து சமூகத்தை நாட்டையும் பாதுகாக்கத்தான் அந்த ஒரு விஷயத்தை
கோட்டாபாய ராஜபக்சேவனுடைய குழு செய்தது என்று நியாயப்படுத்துகிறார். நடந்தது தவறு என்பதை ஒத்துக்கொண்டவங்க இப்போது அதை நியாயப்படுத்துறது தான் எமக்கு இருக்கின்ற பிரச்சனை. இவர்களுடைய காலத்துல தான் பேர்வலை இனக்கலவரத்தை ஞானசார தேர்வு போன்ற அடிப்படைவாதிகள் முன்னின்று செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கான வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்ற சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு நாமல் ராஜபக்சேயை தான் இப்போது பேர்வல மக்கள் தள்ள வச்சு கொண்டாடுகின்றது, செல்ஃபி எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. பாராளுமன்றத்தை இது குறித்து விவாதங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனவாதம் என்பது அவங்களுக்கு தேவைப்பட்ட கையில் எடுப்பாங்க, தேவையில்லைன்னா கலட்டி விடுவாங்க. எனவே இவர்கள்லாம் திருந்துவது போன்று தெரியவில்லை. மக்கள் தான் சரியான பாடத்தை இவர்களுக்கு புகட்டணும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.